இன்று முதலமைச்சராக பதவியேற்று 30 நாள் ஆகிவிட்டது விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் பிரதமரை சந்திக்க இருக்கிறார். என்னது இது? 30 நாள் முடித்த விஜயும் 400 நாள் 4400 நாள் முடித்த பிரதமரும் ஒன்று சேர்ந்து விருந்து அளிக்க இருக்கிறார்கள். இன்று இவங்க தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைமா ஜெயிச்சிட்டதுனால வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் தான் வருங்க. தமிழகத்தில் நிறைய பேச போறாரு என்று எழுதி கொடுத்திருக்காங்க. இந்த சித்திரை மீடியா நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழகத்தில் எல்லா ஊர்லயும் இருக்குது. பாம்பே, கல்கட்டா, பெங்களூர், ஹைதராபாத், போபால், லக்னோ, புவனேஸ்வர் எல்லாத்தையும் ஏன் தமிழ்நாட்டில் ஒன்று இல்லை? இதை தடுத்து நிறுத்தியது திமுக, ஸ்டாலின், கருணாநிதி. 2036 அந்த மாதிரி டைம்ல பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புலாம் இருக்கு விஜய்க்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? உங்களுடைய கருத்து என்ன? சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். நமஸ்காரம்மா. அபிநயா, நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கியாமா? சௌக்கியமா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன் சார். சார், இப்ப தமிழக முதலமைச்சர் 2வது முறையா 3 நாள் பயணமா டெல்லி வந்திருக்காரு. அவருடைய வருகையை பத்தி சொல்லுங்க, என்னென்ன நடக்குது? இன்று முதலமைச்சராக பதவியேற்று 30 நாள் ஆகிவிட்டது விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் பிரதமரை சந்திக்க இருக்கிறார். நான் ஒரு ஷீட் காமிக்கப்பட, அது நீங்க படிக்கணும். அதனுடைய விளக்கத்தை நான் சொல்றேன், அது என்னங்கிறது. என்னது இது? 4400 போட்டிருக்கீங்க. அத்தனை நாள் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு நரேந்திர மோடி. இன்னைக்குதான் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் நேருவை விட சர்பாஸ் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் டைம் கண்டினியூஸா 4400 நாள் இருந்த மகிமை பிரதமரை சாரும். தமிழகத்தில் 70 ஆண்டு காலமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுடைய அரசாங்கத்தை வீழ்த்தி 30 நாள் முடித்த விஜயும் 4400 நாள் முடித்த பிரதமரும் ஒன்று சேர்ந்து விருந்து அளிக்க இருக்கிறார்கள். இன்று அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பிரதமர் விருந்து தருகிறார் டெல்லியில். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விருந்துல பார்த்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 முக்கிய மாநிலங்களில் 21 மாநிலங்களில் பாஜக ஆட்சி புரிகிறது. எந்த பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்னாரோ விஜய், அந்த முதலமைச்சர்கள் எல்லாம் பார்த்தால் ஒரு புரிதல் வரும். அரசியல், அகில இந்திய அரசியல் புரிதல் வரும். ஆக மொத்தம் நாளைக்கு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் 3வது பேச்சாளராக விஜயை அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் நடத்த இருக்கிறார். 3வது பெயராக விஜயை கூப்பிட இருக்கிறார்கள் பேசுவதற்கு. எல்லாம் ஆல்பபெட் ஆர்டர் தான் இருக்கும், ABCD தான் இருக்கும். ஆனா இவங்க தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைமா ஜெயிச்சதுனால வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் தான் வருங்க. அந்த TW ABCD பாத்தீங்கன்னா அந்த ஆல்பபெட் ஆர்டர்ல முதல்ல ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், 3வதாக தமிழகத்தில் நிறைய பேச போறாரு என்று எழுதி கொடுத்திருக்காங்க. தமிழகத்தில் தொழிற்சாலைகள் விருத்திக்காகவும், பல யூனிவர்சிட்டி வைப்பதற்காகவும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக தனி ஒரு பல்கலைக்கழகம் வைக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழகத்தில் முதலாவதாக ஒரு பிலிம் சிட்டி என்பதை அறிமுகப்படுத்த இருக்கிறார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அருகே ஒரு இடத்தில் அதுல ஒரு 1000 ஏக்கர் போட்டு அதுல தியேட்டர் மாதிரி பண்ணி வரக்கூடிய நாட்களில் தொழில்நுட்பத்தினுடைய கலையை வைத்துக் கொண்டு சினிமா துறையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன், ரன்பீர் கபூர் போன்ற அக்ஷய்குமார் போன்றவர்கள்லாம் விஜய்க்கு எடுத்த ஒரு ஆலோசனையின் பெயரில் எப்படி உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஒரு பிலிம் சிட்டின்னு உருவாக்கிட்டாரு. அந்த ஜேவர் ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு 1000 ஏக்கர் கொடுத்து அங்க ஸ்டூடியோ கட்டியிருக்கான், பெரிய ஸ்டூடியோ. அதுல என்ன ஒண்ணு நீ ரீக்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி தமிழகத்தில் வேண்டும் என்பதை அவர் ஒத்துக்கொண்டு விட்டார். அதையும் நாளைக்கு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுவார். அதை தவிர
இந்த சித்திரை மீடியா நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழகத்தில் சிலிண்டர் கேஸ் இருக்குது. இப்போ அந்த சிலிண்டர் கேஸை படிப்படியாக 2-3 வருடத்தில் ஒழித்துவிட்டு குழாயில் தண்ணீர் வருவது போன்று குழாய் மூலமாக கேஸ் வரப்போகுது இல்லத்திற்கு. அது சில இடத்துல தான் இருக்கு, சென்னையிலையும் சரி எல்லா இடத்துலையும். ஆனா அதை அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் 2-3 வருடத்தில் விஸ்தரிக்க வேண்டும் என்ற ஒரு புது திட்டத்தை 20,000 கோடி ரூபாயில் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியுடன் விஜய் அமல்படுத்த இருக்கிறார் என்ற நற்செய்தியை தங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கான ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்து போடுறதா நடக்க போகுது நாளைக்கு. ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். அது ஸ்டாலின் பண்ணாதது அம்மையார் ஜெயலலிதா பண்ணி, அவங்க எல்லாம் இந்த ரிலையன்ஸ் அதானி எல்லாம் பணம் கொடுக்கல. ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மாட்டேன்ட்டாங்க. இவர் சொன்னாரு பணமும் வேணா ஒண்ணு வேணா, நீ முதல்ல கேஸை கொடு, அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு வரும்போது பொதுமக்கள் அவலப்பட்டாங்க, ஒரு இன்னல்களை தந்தாங்க. இந்த கேஸ் வீட்டுல நீங்க குழந்தை திறக்க முடியும் திறந்தீங்கன்னா கேஸ் வந்துடும் வீட்டுல. அது ஒரு புது நூதனம் எல்லா ஊர்லயும் இருக்குதுமா. அது பாம்பே, கல்கட்டா, பெங்களூர், ஹைதராபாத், போபால், லக்னோ, புவனேஸ்வர் எல்லாத்தையும். நாங்க ஏன் தமிழ்நாட்டுல ஒன்றும் இல்லை? இதை தடுத்து நிறுத்தியது திமுக, ஸ்டாலின், கருணாநிதி, ஜெயலலிதா. இவர் வந்தார், அடிச்சு விடுறான்ட்டு அடிச்சுட்டார், ஆனதா ஆட்டோன்ட்டு. அதுக்கு 3 வருஷத்துல 5,000 கோடி 6,000 கோடியா மத்திய அரசாங்கத்திலிருந்து வரப்போகுது பணம். இப்போ மத்திய ஏன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு லாபம், தமிழ்நாட்டுக்கு லாபம், பொதுமக்களுக்கு லாபம். இப்போ தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பதவி ஏற்றினோடனே முதலமைச்சர் அதே தான் நரேந்திர மோடி சொல்றாரு, நேஷனல் ஃபர்ஸ்ட் ஃபார் மீன்னுட்டு. இவங்க 2 பேரும் அந்த ஐடியால வந்தாங்க. கட்சி ரீதியால விரோதமா இருந்தாலும் பொதுமக்களுக்கு நலன் என்றால் இருவரும் ஒண்ணு. மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கை தவிர்ப்பார் விஜய். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்க டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் என்ன ஒன்னா கேளு, நாங்க தந்துடுறோம். நீ அரசியல சண்டை போட்டு குத்திக்கோ மோட்டிக்கோ அடிச்சுக்கோ ஒன்று பரவாயில்ல. அந்த ஒரு இலக்குடன் தான் இருக்கிறார். சிங்கப்பெண் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதனுடைய வீடியோ பிளஸ் பென் டிரைவ் எல்லாம் கொண்டு நாளைக்கு காமிக்க இருக்கிறாரு பல முக்கிய தலைவர்களிடம். அது பற்றி அடுத்த முதலமைச்சர்களுக்கிடம் சொல்ல இருக்கிறார். இது மாதிரியான நிலைமைகளை அந்தந்த மாநிலத்திலும் அறிமுகப்படுத்த வேண்டும். நீங்க தான் நல்ல செஞ்சது எங்களுக்கு சொல்லுங்க. என்எஸ்ஜி கருப்பு பனை பூனை அவங்க கிட்ட இருந்து ஒரு சில ட்ரைனிங்குக்கு இந்த தமிழ்நாட்டில இருந்து அனுப்ப போறாங்க டெல்லிக்கு. ஒரு 40 பெண்கள் வர இருக்கிறார்கள் பயிற்சி செய்வதற்கு. இராணுவத்திலும் பயிற்சி செய்ய இருக்கிறார்கள். ஸோ அதனால இந்த டெபுடேஷன்லாம் வருவாங்க. இனிமேல் அதெல்லாம் ஒரு சைக்கிள் ஆரம்பிச்சிடாது. சோ அப்ப மத்திய அரசு கூட வந்து முதலமைச்சர் வந்து இணக்கமா இருப்பாரு அப்படின்னு சொல்றீங்களா சார்? ஆமா, இணக்கமா இருந்தாலும் தமிழகத்துக்கு நட்போடு இருப்பார். அரசாங்கத்துக்கு அரசாங்கம். திமுக வந்து படை பொறுத்த கோல்வி. அப்ப பாருங்க, இதே ஸ்டாலின் வந்து ரிமோட் கண்ட்ரோல்னாரு, மோடியா லேடியான்னாங்க ஜெயலலிதா. தமிழ்நாட்டுக்கு சில இதெல்லாம் வரவே இல்லைன்னு அவரே அழுதாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு விஜய் அவர்கள் கொண்டு விட மாட்டார்கள். காரணம், முதலமைச்சராக முதல் தடவை பதவியேற்ற போது நல்லது செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கு என்ற ஆர்வம் இருப்பதனால் மத்திய அரசாங்கத்தில் கைகோர்த்து போவார். எங்கேயான விஷயம் தப்பா இருந்து எடுத்து உரைப்பார். அதுக்கு மத்திய அரசாங்கத்துல நரேந்திர மோடி கேட்பதற்கு ஏன்னா 12 லட்சம் கோடி கொடுத்தேன் என்று நரேந்திர மோடி சொன்ன பொழுது ஸ்டாலின் அதை எதிர்த்தார், இல்லைன்னுட்டு. ஆனா விஜய் சொன்னாரு 30% நீங்க கமிஷன் அடிக்கிறீங்கன்னு. அந்த கமிஷன் அப்ப நின்று போச்சு. அந்த எந்த மாதிரி பார்ட்டி ஃபண்ட் இருக்கிறது பாருங்க, அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இது வந்து ஒரு பொதுமக்களிடையே ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி வருகிறது. இந்த சிங்கப்பெண்ணும் உருவாகுகிறது. மத்திய அரசாங்கத்துடன் ஒரு ஒருமித்த கருத்துடன் போனால் தமிழகத்திற்கு தானே லாபம் வரப்போகுது. அது வந்து விஜய்க்கோ அல்லது அடுத்த கட்சிகளுக்கோ கிடையாது. இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கு லாபம் வந்தால் நல்லது தானே. சோ இப்ப டெல்லி வந்திருக்காரு. சோ இதுக்கப்புறம் நிறைய பேச்சுவார்த்தை என்னன்னா, பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறகு ரொம்ப ஒரு சாதகமா வந்து விஜய் அவர்களுக்கு தான் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல 2036 அந்த மாதிரி டைம்ல வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் இருக்கு விஜய்க்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? உங்களுடைய கருத்து என்ன? அதுக்கு ரொம்ப தூர பார்வையுடன் நான் பார்ப்பதை தவிர, தமிழகத்திற்கு இப்ப நகராட்சி தேர்தல் 2026 செப்டம்பர் அக்டோபர்ல வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணும். இருந்தாலும் அகிலேஷ் யாதவ் மத்திய முதலமைச்சராக இருந்தவர், இப்போ சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவராக இருப்பவர். அதை தவிர தேஜஸ்வி யாதவ் எல்லாம்
உத்தவ் தாக்கரே எல்லாம் மு கருணாநிதியுடைய மகன் தான் திமுக திருப்பி இண்டி கூட்டணியில் சேர்த்துக்கணும்னு ஒரு போராட்டம் பண்றாங்களே தவிர விஜய் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் அவர் எதிர்நீச்சல் செய்து பண்ணணும். சில கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. சோனியா காந்தி அம்மையார் திமுக வேணுங்கிற, ராகுல் காந்தி சொல்றாரு எனக்கு தாவேக்கா வேணும்னு. அந்த இண்டி கூட்டணியில நேற்று கூட்டத்தில் கூட கருத்து மாறுதல்கள் நடந்தது. அதுக்குதான் இப்போ திமுக பண்ணியிருக்காங்க, நான் காங்கிரஸ் நான் பிஜேபி அலையன்ஸ் வைக்க போறேன், மூன்றாவது அணி என்று மு.க. ஸ்டாலின் புதியதாக சொல்லுகிறார். அப்ப என்ன ஆகும்? ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். அந்த கான்ஃபிளிக்ட் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கும். 2036 பிரைம் மினிஸ்டர் இவர் வயசு இருக்குது. இன்னும் இப்ப நரேந்திர மோடிக்கு 75 ஆச்சு, முதல்வருக்கு 52 தான் ஆச்சு, இன்னும் 20 வருஷம் இருக்குது. he may become prime minister, யாரும் இல்லைன்னு சொல்ல. அது வரக்கூடிய சான்ஸ் இருக்கத்தான் இருக்கிறது.